الحمد لله رب العالمين. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وأعوذ بالله من الشيطان الرجيم. فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم أبواب كل شيء حتى إذا فرحوا بما أوتوا أخذناهم بغتة فإذا هم مبلسون. அவர்களுக்கு செய்யப்பட்ட நல்லுபதேசத்தை அவர்கள் மறந்துவிடவே அவர்களை சோதிப்பதற்காக ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு செல்வங்களின் வாயிலையும் நாம் அவர்களுக்கு திறந்து விட்டோம். அவர்களுக்கு வேண்டியவையெல்லாம் தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்தன. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளை கொண்டு அவர்கள் ஆனந்தமடைந்து கொண்டிருந்த சமயத்தில் நம் வேதனையை கொண்டு நாம் அவர்களை திடீரென பிடித்துக் கொண்டோம், தண்டித்தோம். அந்த நேரத்தில் அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டனர். அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான். பரக்கத்துனா என்ன அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். நிறைய பேர் அபிவிருத்தி என்று சொல்லக்கூடிய அந்த பரக்கத்தை எப்படி தவறாக விளங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதிகமான வருமானம் கிடைக்கிறது, அதிகமான லாபம் கிடைக்கிறது, இதுதான் பரக்கத்து அப்படிங்கிறதாக நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். நம்ம தவறாக விளங்கி வச்சிருக்கிறதுல இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தவறுதலாக விளங்கி வச்சிருக்கிறது இந்த ரெண்டுல மட்டும்தான் பரக்கத்து இருக்குது, பரக்கத்தை கேட்கணும் அப்படிங்கிறதாக விளங்கி வச்சிருக்கிறோம். வெறும் காசுலையும் பணத்திலையும் மட்டும், வருமான லாபத்திலையும் மட்டும்தான் பரக்கத்தை கேட்கறது, வேற எதுலையும் நம்ம கேட்கறது இல்லை. இது நம்முடைய தவறான ஒரு விளக்குதல். முதல்ல பரக்கத்துனா என்ன அப்படின்னு சொன்னா, கற்பனைக்கு எட்டாத ஒரு வளர்ச்சி, கற்பனைக்கு எட்டாத ஒரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை பார்க்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். என்னடா அது அப்படின்னு நம்ம பூரிப்படைகிற அளவு, வியப்படையக்கூடிய அளவுல ஒரு விதமான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அதுக்கு பேர் தான் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒன்றுக்கு தான் பரக்கத் என்பதாக இருக்கும். அது வெறும் கவுண்டிங் கிடையாது, ஏதோ பார்வையில் ஒரு எண்ணிக்கையை கூடுதலாக தருவது அப்படிங்கிறது கிடையாது. உதாரணமா, செல்வம் நிறைய இருக்குது, ஆனா காரியம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அப்ப அதுல பரக்கத்து இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே போல வருமானம் வருது, ஆனா செலவு அதை விட அதிகமா இருக்குது, பத்தல வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு சொன்னா அப்ப அதுல பரக்கத்து இல்லை. குறைந்த வருமானம் தான், குடும்ப செலவுக்கு, மருத்துவ செலவுக்கு, எல்லா இதர பல செலவுகளும் போக அவர் கையில மிச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அதுல பரக்கத்து இருக்குது அப்படின்னா. இப்படித்தான் நம்ம பரக்கத்தை விளங்க வேண்டுமே தவிர, நம்முடைய மனோ இஷ்டப்படி பரக்கத்துனா என்ன அப்படிங்கிறத நம்ம இஷ்டப்படி வழங்குறதுக்கு பேர் கிடையாது. ஆக மொத்தத்துல லாபமோ, அதிக வருமானமோ, அதிக லாபமோ பரக்கத்து கிடையாது. ரெண்டாவது, பரக்கத்து வெறும் பணத்துல மட்டும் கேட்கக்கூடாது, செல்வத்துல மட்டும் பரக்கத்து கேட்கக்கூடாது, எல்லாத்துலையும் பரக்கத்து கேட்கணும். என்னுடைய நேரத்துல பரக்கச்சி, என்னுடைய ஆரோக்கியத்துல பரக்கச்சி, என்னுடைய ஆயுள்ல பரக்கச்சி, என்னுடைய அறிவுல பரக்கச்சி, என்னுடைய நினைவாற்றல்ல பரக்கச்சி, என்னுடைய சிந்தனையில பரக்கச்சி, என்னுடைய திறமையில பரக்கச்சி, எல்லாத்துலேயும் பரக்கத்து கேட்கணும். பரக்கத்துங்கிறது வெறும் பொருளாதாரத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் அல்ல, எல்லாவற்றிலேயும் பரக்கத்து கொடு என்பதாக கேட்க வேண்டும். ஏனென்றால் பரக்கத் என்பது அது இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை, ரொம்ப அற்புதமான ஒரு அருமையான ஒரு வார்த்தை. புத்திசாலித்தனமாக அல்லாஹ்விடத்துல நாம் கேட்டு பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதலை கொண்ட ஒரு வார்த்தை. அதனால நம்ம எல்லாத்திலையுமே பரக்கத்து கேட்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, பரக்கத்து இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. ஒருத்தர் தீனின்படியே நடக்கலை, அல்லாஹ் ரசூலுடைய பயம் இல்லை, அவருக்கு பணம் கொட்டும், எக்கச்சக்கமா வரும், லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார், இது நடக்கும். அல்லாஹ் அதைத்தான் ஆயத்தில் சொல்றான், 6வது அத்தியாயம் 44வது வசனத்துல, ஃபலம்மா நஸூமா துக்கிரு பிஹி, நம்முடைய நல்லுபதேசத்தை அவர் மறந்து விட்டு இருக்கும் பொழுது, கண்டும் காணாமல் இருக்கும் போது, ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை,
ஒவ்வொரு செல்வத்தினுடைய வாசலையும் அவருக்கு நாம் திறந்து வைப்போம். அப்படின்னா என்ன? கொட்டோ கொண்டு கொட்டும் காசு. ஹத்தா இதா பரிஹு பிமா உது, நாம் அவருக்கு கொடுத்தவற்றை நினைத்து அவர் அகமகிழ்ந்து போய்விடுவார், பூரிப்புல இருப்பார். நான் இவ்வளவு சௌரியத்தில் இருக்கிறேன், இவ்வளவு பணத்தில் இருக்கிறேன், வருமானத்தை பார்த்தா மதுக்கடைகளை நடத்துறாரு, பிரச்சாரம் முடிஞ்சு நடத்துறாரு, லாட்டரி நடத்துறாரு, எக்கச்சக்கமா வருமானம் குவியுது. இப்படி நம்ம அள்ளி கொடுத்ததை நினைத்து அவர் பரவசமடைஞ்சு போய் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அகது நாகும் பகத்தன், திடீரென்று அவனை நாம் பிடிப்போம். பைதா முகுலிசு, அவன் திவாலாகி போய்விடுவான். என்னாச்சு? குமிச்சுச்சே, கொட்டுச்சே, என்னாச்சு? திவாலாகி போய்விடுவான், ஒன்றும் இல்லாமல் போய்விடுவான், வறண்டவனாக ஆகிவிடுவான். இப்படியாக அல்லாஹ் ஆயத்தை முடிக்கிறான்னா, அப்போ காரூனுக்கு கொடுக்குற மாதிரி நிறைய அள்ளி கொடுப்பான். அதை பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தான் பெரிய யோக்கியன்னு விளைக்கிறக்கூடாது, பயப்படணும். செல்வம் அதிகமா கிடைச்சிச்சுன்னா பயப்படணும். இது அல்லாஹ்வுடைய தரப்புல இருந்து வரக்கூடிய அருளா அல்லது வெறும் இருளா? இதை கொண்டு அல்லாஹ் என்ன நாடுறானோ தெரியலையே. பதவி கொடுக்கப்பட்டா பயப்படணும், செல்வம் கொடுக்கப்பட்டா பயப்படணும். பயந்து பயந்து கொண்டு வாழ வேண்டும். நம்ம என்ன மற்றவங்களுக்கா பயப்படுறோம்? அல்லாவுக்கு தானே பயப்படுறோம். அல்லாவுக்கு பயப்படுறதுல நம்மளுக்கு என்ன தயப்படுறோம்? மற்றவங்களுக்கு தான் பயப்படக்கூடாது, அல்லாவுக்கு பயப்படணும். அப்போ காரூனை போல நம்ம இருந்துடக்கூடாது. செல்வம் குவியும் பொழுது காரூனை போல இருக்கக்கூடாது. ஏன்னா காரூனுடைய நிலைமை என்னன்னா, முதல் நாள் முதலாளி, மறுநாள் முசாபர். காரூனுடைய வரலாறு அதுதான். முதல் நாள் முதலாளி, மறுநாள் முசாபர். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை போல நமக்கு கொடுக்கப்படணும். ஹாதா மின் ஃபضل ரப்பி, அல்லாஹ் ஆயத்துல சொல்றான், குர்ஆன்ல சொல்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சிக்கு மேல ஆட்சி, பதவிக்கு மேல பதவி, காசுக்கு மேல காசு, செல்வத்துக்கு மேல செல்வம், குபேர நிலையில இருந்தாங்க. ஆனாலும் அல்லாஹ் அவங்க மறக்கல. அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் ஹாதா மின் ஃபضل ரப்பி. நிறைய பேர் கார்ல எழுதி வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, வீட்டுல கூட எழுதி வச்சிருப்பாங்க, ஹாதா மின் ஃபضل ரப்பி, அல்லாஹ் எனக்கு கொடுத்தார். அப்படி அந்த ஒரு படிவான ஒரு சிந்தனை வர வேண்டும். நம் வாழ்க்கையினுடைய எவ்வளவு ஒய்யாரத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு வரும். செல்வத்தை கூட அல்லாஹ் கேட்கறதுல தப்பு இல்லை, கேட்கலாம். ஆனா அதை விட மதிநுட்பமானது, புத்தி கூர்மையானது, புத்திசாலித்தனமானது, அறிவுபூர்வமானது என்னன்னா, எனக்கு அதுல பறக்கச் செய் அப்படின்னு கேட்கறது. பணத்தை கொடு, செல்வத்தை கொடு, வசதியை கொடுக்கணும்னு கேட்கறதுல தப்பு இல்லை, அது ஒன்றும் ஹராம் இல்லை, கேட்கலாம். அதை விட பெஸ்ட், அதுல எனக்கு பறக்கச் செய் அப்படின்னு கேட்கறது தான். அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீமா ரஸக்தனி, எனக்கு அளித்த ரிசுக்கிலே எனக்கு பறக்கச் செய். அருமையான துவா. ரிசுக்கு அப்படின்னு சொன்னாலே வெறும் சோறுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை அல்ல. ரிசுக்கு கீழே விடக்கூடாது, அது நம்ம பழகிட்டோம் அப்படி சொல்லி. ரிசுக்குனா நம்முடைய வாழ்வாதாரத்தோட, வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட அத்தனை வளங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை ரிசுக்குங்கிறது. அதனால எப்படி அல்லாஹ்ட்ட கேட்கணும்? அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீமா ரஸக்தனி. சொல்லுங்க, அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீமா ரஸக்தனி, எனக்கு வழங்கிய எல்லாவற்றிலையுமே எனக்கு வளர்ந்து பறக்கச் செய் அப்படின்னு இதனுடைய பொருள். இப்படித்தான் நம்முடைய துஆவை அமைச்சுக்கிறோம். சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், செல்வத்துல நன்மை இருக்கா? பணம், காசு, செல்வம் இருக்குது, இது நன்மை தரக்கூடிய பொருளா? இதுல ஏதாவது நன்மையை நம்ம எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு சஹாபி கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செல்வம் என்பது இன்பமானது, செல்வம் என்பது பசுமையானது, அதை எதுவுமே குறை சொல்லக்கூடாது நம்ம. ஆனால் தர்மம் செய்யப்பட்ட செல்வமாக இருக்க வேண்டும். அதனுடைய ஹக்கை பேணிட்டோம்னா அது மாதிரி ஒரு அற்புடை வேற எதுவுமே கிடையாது. அதுக்காக செல்வம், பொருளாதாரம் இவைகளெல்லாம் நம்ம வசைப்பாடக்கூடிய ஒன்று அல்ல. அதற்குரிய ஹக்கை பேணிவிட்டால், அதனுடைய ஹக்கை நம்ம செலுத்திவிட்டால், எந்த பொருளாதாரத்திலே தர்மம் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அந்த பொருளாதாரம் அல்லாஹ் கொடுத்த அருள்கொடை, அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து வந்த அருள்வளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சில உதாரணங்களை சொல்றாங்க. உதாரணமா பாருங்க,
எந்தெந்த பொருளாதாரத்தை எல்லாம் தர்ம சிந்தனையோட சம்பாதிக்கப்படுமோ, மன நிறைவோட சம்பாதிக்கப்படுமோ அந்த பொருள்ல பறக்கத்து இருக்கு. உதாரணமா, முதலாளி தொழிலாளிக்கு கூலி கொடுக்கிறார், நியாயமான கூலியை கரெக்டா கொடுத்துறாரு, மன நிறைவோட கொடுக்கிறாரு. அதே போல தொழிலாளியும் முதலாளிகளிடத்தில் அந்த கூலியை வாங்கும் பொழுது நியாயமா உழைச்சு அந்த முதலாளிக்கு செலுத்த வேண்டிய ஹக்கை செலுத்திட்டு நியாயமா அந்த கூலியை பெறுகிறார். இவரும் நியாயமான கூலியை கொடுக்கிறாரு, அவரும் ஒரு நியாயமான கூலியை பெறுகிறார். ரெண்டு பேருடைய உள்ளமும் நல்ல எண்ணமாக இருக்கிறது. இந்த பொருள்ல பறக்கச் செய்யப்பட்டிருக்கிறது. முதலாளிக்கும் அதனுடைய பலன் கிடைக்கும், தொழிலாளிக்கும் அதனுடைய பலன் கிடைக்கும். ஏனென்றால் இருவரும் எண்ணத்தில் ஹலாலாக இருக்கிறார். அதே போல வணிகர், வியாபாரி, நுகர்வோர். வியாபாரிக்கு கஸ்டமரை ஏமாத்தணுங்கிற எண்ணம் கிடையாது, நியாயமா பேசி விற்கிறார். கஸ்டமருக்கு வியாபாரியை ஏமாத்தணுங்கிற எண்ணம் கிடையாது, அவர் நியாயமான முறையில அணுகி அந்த பொருளை விலைக்கு வாங்குறாரு. ரெண்டு பேருடைய எண்ணமும் ஹலால்ல கூட்டாக இருக்கிறது. ரெண்டு பேருடைய எண்ணமும் ஹலாலான எண்ணத்துல கூட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த பொருளுடைய கொடுக்கல் வாங்கலின் மூலமாக இரண்டு பேருக்குமே பரக்கத் செய்யப்படுறது. அந்த பரிமாற்றம் பரக்கத்தான பரிமாற்றம். அதே போல தர்மம் செய்யறாரு, மன நிறைவோடு கொடுக்கிறார். வேண்டா வெறுப்பாகவோ சலிப்பாகவோ சடைவாகவோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முக சுழிப்பாகவோ இல்லாம மன நிறைவோடு கொடுக்கிறார். யாரு? தர்மம் கொடுக்கிறவர். தர்மத்தை பெறக்கூடியவர் அவர் ஏமாத்தணுங்கிற எண்ணம் இல்லை, உண்மையிலேயே அவருடைய கஷ்டத்தை சொல்றாரு, சிரமத்தை சொல்றாரு, சிக்கலை சொல்றாரு, பாதிக்கப்பட்டிருக்கிறார். பேராசையினால் அவர் கை நீட்டல, பேராசையினால் அவர் நிக்கல, கையேந்தல. இது அவர் அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனை. ஏமாத்தணுங்கிற எண்ணம் இல்லை. அப்ப அவருடைய எண்ணமும் தூய்மையா இருக்குது, தர்மம் செய்யக்கூடியவருடைய எண்ணமும் தூய்மையா இருக்குது. அப்ப இந்த பொருளுடைய இந்த பண பரிமாற்றத்தினுடைய செயல்ல பறக்குது. இப்படியாக பொருளாதாரத்தினுடைய ஹக்கு நிறைவேற்றப்பட்டு விட்டால், எந்த பொருளாதாரத்திலே மனநிறைவு இருக்கிறதோ, எந்த பொருளாதாரம் தர்மத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ, எந்த பொருளாதாரம் அதனுடைய ஹக்கை பேணப்பட்டதாக இருக்கிறதோ அதுல தான் பறக்கத்து. இதுதான் நம்மளை வாழ வைக்கும், இதுதான் நம்மளுக்கு நிம்மதியை தரும். மற்றதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போகும். நீங்க அதிகமா ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமல்கள் சிறப்புல படிச்சிருப்போம். அதை இப்ப நினைவுக்கு கொண்டு வர்றேன். யாருக்கும் தெரியாம தர்மம் செஞ்சிடணும் அப்படின்னு இரவோட இரவா ஒருத்தர் பண முடிப்பை கொடுத்துட்டு வந்தார். முதல் நாள் பிறகு விடிஞ்சதுக்கு பிறகு கேள்விப்பட்டாரு அது ஒரு விபச்சாரியினுடைய கையில போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னு. யாருக்கும் தெரியாம இரவோட இரவா இருட்டுல போய் மறுநாளும் போய் தர்மம் செஞ்சுட்டு வந்தாரு, பண முடிப்பை கொடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் பகல்ல மக்கள் பேசிக்கிறாங்க, இன்னைக்கு யாரும் ஒரு திருடனுடைய கையில பண முடிப்பை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. மூணாவது நாளும் தன்னுடைய பணமுடிப்பை இரவோடு இரவா யாருக்கும் தெரியாம இருட்டுல போய் கொடுத்துட்டு வந்தா அது ஒரு பணக்காரன், அதுவும் கஞ்சன், அவன் கையில போய் மாட்டேங்குது. இப்போ 3 நாள் தர்மமும் வேஸ்டா போச்சேன்னு அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, இது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் பனி இஸ்ரவேலருடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. இப்போ ஒரு அசரீரி சப்தம் கேட்டுச்சு, உங்களுடைய பணம் பறக்கத்தான பணம், வேஸ்ட் ஆகல. உங்களுடைய பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த விபச்சாரி தன்னுடைய தொழிலை விட்டு விட்டார், திருந்தி விட்டார். விபச்சார தொழிலை விட்டுட்டு மனம் திருத்திட்டான். அதே போல சந்தர்ப்ப சூழ்நிலையால் திருடி கொண்டிருந்தவன் திருட்டு தொழிலையே விட்டுட்டான். இந்த பறக்கத்தான பணம் அவனுடைய மனசை மாற்றிடுச்சு. அதே போல கஞ்சனா இருக்கிறான், ஆனா வசதியா இருக்கிறான். அவன் நினைச்சு பார்த்தான், இப்படி இருட்டோட இருட்டா யாருக்கும் தெரியாம புகழை எதிர்பார்க்காம ஒருத்தர் தர்மம் பண்ணிட்டு போனாரு, ஆனா நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஞ்சனத்தை விட்டுட்டான், தர்மஸ்தனாக ஆகிட்டான். அதனால அவர்களுடைய பறக்கத்தான பணம் வேலை செஞ்சிருக்குது, பலருடைய எண்ணங்களை மாற்றி இருக்குது என்பதாக ஒரு அசரீரி சப்தம் கேட்டதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. யார் வீட்லயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் சாப்பிட்டாங்கன்னா அந்த சாப்பாடு கொடுத்து அந்த வீட்டினருக்கு எப்படி துவா செய்வாங்கன்னா, அக்கல தஆமக்குமுல் அப்ரார், உங்களுடைய வீட்டிலே நல்லவர்கள் உணவு உண்ணட்டுமாக, வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களுக்காக துவா செய்யட்டுமாக, வ அப்தர இந்தகுமுஸ் ஸாஹிமூன், நோம்பாளிகள் உங்களுடைய வீட்டில் வந்து நோன்பு தரக்கட்டுமாக அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வாங்க. அப்போ மலக்குமார்கள் துவா செய்யறது, நல்லவர்கள் நம்முடைய வீட்டில் வந்து சாப்பிட்டு போறது, நோன்பாளிகள் நம்ம வீட்டில் வந்து இஃப்தார் செஞ்சுட்டு போறது, அல்லது நோன்பாளிகளுக்கு நம்ம இஃப்தாருக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறது, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வாதாரத்தில் பறக்கச் செய்யக்கூடிய விஷயங்கள் என்கிற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துவா செஞ்சிருக்கிறாங்க. அதே போல
வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது சலாம் சொன்னால் அந்த வீட்டில் பறக்கத்தை இருக்கணும். அதில் நம்ம வெட்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது, அலட்சியமாக நினைக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது மனைவிக்கோ, பிள்ளைக்கோ, தாய் தகப்பனுக்கோ, குடும்பத்தினருக்கோ சலாம் சொல்லிட்டு உள்ளே போகணும். ஏன்னா அது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தில் பறக்கச் செய்யக்கூடிய வார்த்தை. அதே போல் சுபுகுடைய நேரம் இருக்கு பாருங்க, அந்த நேரம் பறக்கச் செய்யப்பட்ட நேரம். அதனால நம்ம ஏதாவது பிரயாணம் செய்வதாக இருந்தால் சுபுவுக்கு பிறகு அமைச்சுக்கிறோம். கடை திறக்கிறதாக இருந்தால் சுபுவுக்கு பிறகு அமைச்சுக்கிறோம். கொள்முதல் செய்வதற்காக நம்ம புறப்படுறதா இருந்தால் நம்ம கலாச்சார சூழ்நிலை, நம்ம நாட்டு சூழ்நிலை அது வேற. நான் சொல்றது ஷரியத்தினுடைய விஷயங்களை நான் சொல்றேன். அதே போல கொள்முதல் செய்வதாக இருந்தால் சுபுவுக்கு பிறகு அமைச்சுக்கிறணும். பெண் கேட்பதற்காக செல்வதாக இருந்தால் சுபுவுக்கு பிறகு அமைச்சுக்கிறணும். சுபுகுடைய அந்த நேரத்தில் அல்லாஹ் பறக்கச் செய்கிறான். உணவு தட்டில் அல்லாஹ் பறக்கச் செஞ்சிருக்கிறான். அதனால சாப்பிடும் பொழுது அதனுடைய விளிம்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடணும், நடுவில் கை வச்சிடக்கூடாது. ஏன்னா உணவு தட்டில் பறக்கத்தை இறங்கிக்கிட்டு இருக்கு, அதை அப்படியே கலைச்சிடக்கூடாது. அதே போல ஒரு சஹாபி தனக்கு இந்த பறக்கத்து இல்லை அப்படின்னு முறையிட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க குடும்பத்தினர்களோட சேர்ந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு பறக்கத்து கிடைக்கும் அப்படின்னா. அதனால நம்ம குடும்பத்தினர்களோட சேர்ந்து சாப்பிடணும். அப்போ எதெல்லாம் பறக்கத்து இருக்கிறதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறதோ, சொல்லப்பட்டிருக்கிறதோ, வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கிறதோ அதைகளையெல்லாம் கண்டறிந்து அதை ஃபாலோ பண்ணணும். அந்த பறக்கத்து தான் நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியதாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு மக்களுடைய அறியாமை, தீனுடைய விளங்காமை, பறக்கத்தை எதில் இருக்குதுன்னு அவங்க விளைவிக்கிறாங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி ஒரு கருப்பு கயிறை தொங்க விடுறது, ஒரு வெள்ளைக்கல்ல தொங்க விடுறது, ஒரு இளநிய துணியை போட்டு மாட்டி வைக்கிறது. பார்த்தா மொந்தையா அங்கே தொங்கிக்கிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா உள்ள இளநி. ஏன் இல்லை, இப்படியெல்லாம் போட்டாதான் நல்லா இருக்கும், நல்லா சீக்கிரமா பணக்காரன் ஆகலாம். எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, கிளாஸில் வந்து தண்ணியை நிரப்பி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே எலுமிச்சம்பழத்தை போட்டு வச்சா அந்த எலுமிச்சம்பழம் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏங்க இப்படிலாம் போட்டு வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டால், நாளாக அந்த எலுமிச்சம்பழம் அப்படி அடிக்கிட்டே போகும்போது கண் திருஷ்டி பூரா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே போகும். நாளாக எலுமிச்சம்பழம் அழுகிக்கிட்டு தான் போகும், என்னென்ன ஃப்ரெஷ் ஆகிட்டா போகும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சா. எப்படியெல்லாம் வந்து சைத்தான் அவங்களை போட்டு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறான் பாருங்க. அதை நான் சொல்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 விஷயம் சொல்றேன். ஆனா அந்த அந்த சிந்தனையில வந்து செய்யக்கூடிய செயல்பாடுகள் நிறைய, ஊருக்கு ஊர், நாட்டுக்கு நாடு, இதெல்லாம் தீனோட சம்மந்தம் இல்லாத விஷயங்கள். எவ்வளவு மெயினான அருமையான விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இதை தெரிஞ்சு கூட வைக்கல நம்ம. ஆனா எது தீன்ல சம்மந்தமே இல்லையோ அதை சப்பக்கட்டை கட்டிக்கிட்டு நம்ம வரிஞ்சு கட்டிக்கிட்டு அதை நியாயப்படுத்துறோம், அதை கரெக்டுங்கிறோம். அது தப்புன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வருது பாருங்க கோபம். அதை இதையெல்லாம் தப்புன்னு சொல்லும் பொழுது கோபம் வரட்டு, அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். ஆனா ஒண்ணுமில்லாத விஷயத்தை செய்யும் பொழுது அது கண்டிருச்சிக்கு இதெல்லாம் கிடையாதுங்க, அழகான துவா இருக்கு அதை ஓதுங்க, சூறா இருக்குங்க அதை ஓதுங்கன்னு சொன்னா இதான் அதில் நம்மளை காப்பாற்றும். இதுதான் கரெக்டு. எங்க தாத்தா பாட்டிலாம் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, பூசணிக்காய் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது தொழுகையாளிகளுடைய வீடுகளிலே கூட சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பூதம் மாதிரி நிற்கும் பாத்தீங்களா, அதை தொங்க விட்டுருக்குறாங்க. கேட்டா இல்ல இந்த எங்க வேலை செய்யற ஒருத்தர் அவர் மாட்டி விட்டாரு, நான் எடுக்க முடியுதேன் சமாளிக்கிறது. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். தீனை விளங்காம இருந்தோம்னா, ஷரியத்தை விளங்காம இருந்தோம்னா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அதனால அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டோம், ஈமான் கொண்டுட்டோம், இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். ஆற்றில் ஒரு காது சேற்றில் ஒரு காதுங்கிற மாதிரி இல்லாம பாதிக்கிறதெல்லாம் இல்லாம முழுமையாக உள்ள வந்துடணும், முழுமையாக தீனை விளைவிக்கிறணும். அப்பதான் அதனுடைய வாழ்க்கை வந்து இன்மையிலேயும் வறுமையிலேயும் சுபிட்சமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்து கொள்வானா.